எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, ஒரு நாள் நனாக்காவுடன் ஷீரோ கேட்கவே அட்ராசிட்டியாக இருக்குல்ல, எபிசோட் அதை விட அட்ராசிட்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எபிசோட ஆரம்பிக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சின்சான் ஸ்கூல் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டதா காமிக்கிறாங்க. இறங்கி வீட்டுக்குள்ளே போகலாம், ஏதோ ஒரு புது செருப்பு கிடக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம நனாக்கா. பார்த்தோன்னே சின்சானுக்கு வெக்கமாக போயிடுது. வா சின்சான், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டோன்னே ஹவ் ஆர் யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வைக்கப்படுறான். அவங்க அம்மா, சின்சான் போய் குளிச்சுட்டு வா, நம்ம ஒழுங்காக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நமக்கு வேற வந்துட்டாங்களே, நம்ம வேகமாக குளிச்சுட்டு வந்துடலான்னு சின்சானும் ஓடுறான். ஆக்சுவலாக அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் கொஞ்ச நாள் ஊருக்கு போகிறோம், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுற கேப்பில் ஷீரோ எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், பக்கத்து வீட்டில் விட்டு போகவும் மனசு இல்லை, அதான் நனக்கோ ஒன்ட்ட கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நனக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சின்சான் முகத்தை பார்க்கணுமே, என்னையும் பார்த்துக்கோங்க அக்கா, நானும் ரொம்ப செல்ல பையன் நல்ல பையன் அப்படின்னு ரொம்பவே ஐஸ் வைக்கிறான். நம்ம மிக்ஸி, நீ எதுக்குடா அங்கே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம சின்சானுக்கு ரொம்பவே காண்டாகுது. அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷீரோ ஷின்சான் ஃபேமிலியெலாம் கிளம்பிட்டாங்க ட்ரிப்புக்கு. அப்போ தான் நம்ம ஷின்சான் சொல்கிறான், ஷீரோ நீ இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, நானே இப்போ உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஷீரோ ஆனு இப்படி தலையாட்டுது, நீ இருக்கவே வேணாம் கிளம்புன்னு. நம்ம நானாக்காவும், நான் பார்த்துக்கிற ஷின்சான், நீ இப்போ ஷீரோ நான் இல்லாமல் நீ இருந்துருவியா அப்படின்னு சொல்லல. நம்ம ஷீரோ ரொம்பவே ஜாலியாக இருக்கான். இதை பொறுத்தவரையும் ரொம்ப கடுப்பாகுது நம்ம ஷின்சானுக்கு. வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஷீரோ மிக்ஸி எல்லாமே அவங்க ஃபேமிலியெலாம் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நானாக்கிட்டேருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜுமா அப்படின்னு படப்படன்னு போய் நம்ம ஷின்சான் வாங்கி பார்க்க இல்லை, நம்ம ஷீரோவும் நனாக்காவும் ஜாலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க, நம்ம ஷீரோ ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான் நனாக்கா கூட. நம்ம ஷின்சான்ஸ் அதுக்கு சொல்கிறான், எனக்கு ரொம்ப பார்க்கவே பொறாமையாக இருக்குமா, ஏன் அவனை மட்டும் அங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு பிடிச்சி திட்டுறான். அந்த ட்ரிப்புக்கு முடிச்சுட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹாரி சொல்கிறான், சரி நம்ம வாங்க வெளியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ தான் நம்ம சின்சான் ஃபோனையே பார்த்துட்டு இருக்கோம், அதாவது மெசேஜ் வருமானு. சின்சான் நம்ம வெளியே போய் ஊர் சுற்றிட்டு இருந்தோம்னா மெசேஜெல்லாம் டான்னு வரும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சின்சானும் ஜாலியாகிடுறான். அப்போ வாங்க போகலாம் அப்படின்னு ட்ரிப் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் மெசேஜ் இருந்திருக்கான்னு பார்க்க சொல்கிறான் சின்சான். கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு நம்ம சின்சான் ஓடி போய் பார்க்கையில் நம்ம ஷீரோ அப்புறம் நனாக்கோ வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்ம ஷீரோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறான் நம்ம சின்சான். இதை பார்த்தோன்னே அவங்க இருக்க துணியை கழட்டி நம்ம ஹாரிட்ட கொடுத்துட்டு, நான் தான் இப்போ ஷீரோ, நீங்கள் தான் நனாக்கா, வாங்க என்னை வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, நான் தான் ஷீரோ, நான் தான் ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் வைத்தியக்கார நாட்டு நடந்துட்டு போறியான். அது எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம ஹாரி ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது. நம்ம மிக்ஸியா, அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி போகிறாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப காமெடியாக இருக்குங்க. நம்ம சின்சான் அப்படியே நின்னுறான். ஏன்டா நின்ன அப்படின்னு கேட்கல, இந்த தாடியை பார்த்து எப்படி நனாக்கா ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறான். வீட்டுக்கு போனால் ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம தலைவன் சாப்பாடை பார்த்தோன்னே மேட்டர் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கான். அவன் முகத்தில் சோத்தை பார்த்தோன்னே இது இருக்கணுமே. அந்த நேரத்தில் தான் ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஷீரோவும் நனாக்காவும் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ அனுப்பி வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம சின்சானுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அவன் அப்படியே சாப்பிட்றான், போகிறான், வேகமாக ஷீரோவை திட்டிகிட்டே சாப்பிட்றான். வீட்டுக்கு போனேன் என்கிட்ட தானே விளாட வருவான், நான் இனிமேல் ஷீரோ கூட விளாடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு கோவமாக சாப்பிட்றான். இவ்வளோ நல்ல சாப்பாடு இருந்தும் ஏன் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியலப்பா அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்லி நம்ம சின்சான் ரொம்பவே சோகமாயிடுறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹாரிக்கு, டேய் குளிச்சுட்டு வந்தால் எல்லாம் சரியாயிரும்டா, சாப்பிட்டு ஒரு குளிரை போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அப்படியாப்பா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்க போகிறாங்க. குளிக்க போகவே நம்ம தலைவன் ஃபோனையே தான் பார்த்துட்ருக்கான். மெசேஜ் வருமானு தொடங்கின்னு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹாரியே என்னடான்னு எடுத்து பார்க்கையில் நம்ம ஹீரோவும் நனாக்காவும் குளிக்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே நம்ம தலைவன் கத்திட்டான். அப்படியே அவங்க ட்ரிப்பு முடிஞ்செல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ மிக்ஸியும் பேசிக்கிறாங்க. இந்த ட்ரிப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இல்லை, ஆனால் ஷின்சானுக்கு மட்டும் ரொம்பவே நல்லா போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மிக்ஸி சொல்கிறாங்க. நம்ம ஷின்சான் கனவு கண்டுகிட்டு இருக்கான். என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனோன்னே நம்ம ஹீரோ வேகமாக வந்து ஷின்சானை கட்டி பிடிக்கிற மாதிரி. ஆனால் ஷின்சான் வந்து அப்படியே ஹீரோவை மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் ஸ்மெல் வருமானு மாற்றி மாற்றி மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோ என்ன பர்ஃப்யூம் இது மணக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் கனவு நினச்சி பார்த்துக்கிட்டு இங்கே காருக்குள்ளே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதோடு இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய எபிசோட் வரும். சரி, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.